மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள் கிடைக்கும். பணம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே யாரோ ஒருத்தர் காரணமாக இருப்பாங்க. சில பேருக்கு அதிர்ஷ்டவசமாக வாழ்க்கை துணை மனைவியோ கணவனோ காரணமாக இருப்பாங்க. சில பேருக்கு கூட வேலை பார்க்குறவங்க, கூட பழகிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு காரணமாக இருப்பாங்க. ஆனால் 7ஆம் இடத்துல குரு இருக்கார், உச்சபலத்தோடு இருக்கார். சூரியன் அங்கே வந்து சேரப்போகிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பணம் வருது, அல்லது பேர் வருது, அல்லது வேலை கிடைக்குது, அல்லது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் கூட யாரோ ஒருத்தர் அங்கே சைன் பண்ணணும் இல்லையா உங்களுக்காக. அந்த மாதிரி மற்றவங்களுடைய சப்போர்ட்னால உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் கிடையாது, நான் எல்லாத்தையும் சொந்தமாக தான் பண்ணுவேன்னு சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. பிடிவாதம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க. சனியுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு பிடிவாதம் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இந்த வாரம் தனித்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் மற்றவங்களோட மிங்கில் ஆகி பேசி நீங்கள் ஏதாவது பலன் கிடைக்குதுன்னா தாராளமாக பெற்றுக்கொள்ளுங்க. என்னென்னா என் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு சான்ஸ் வரும் அவங்களுக்கு செய்கிறதுக்கு, அப்போ செஞ்சுட்டு போங்க. இல்லை அவங்களுக்கே செய்யலைனா கூட அது போல் இன்னும் 4 பேருக்கு செஞ்சுட்டு போங்க. அப்படியாக இந்த வாரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் இடம் சாதகமாக இருக்குது. இதையே வந்து கல்யாண விஷயத்துக்கும் சொல்லலாம். 7ஆம் இடத்துல இது போல் 2 கிரகம் சேர்றதுனால கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப நாளாக பொண்ணு பையன் கிடைக்கலனா கூட இப்போ கிடைக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது. கல்யாணம் ஆகி பிரிஞ்சு வேறு இடத்துல வேலை பார்க்குறவங்க இப்போது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஒரே இடத்துல அல்லது ஒருத்தர் வேலையை விட்டுட்டு நான் வீட்டில் இருந்து ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரே இடத்துல வந்து சேர்ந்து இருக்க முடியும். அப்படியாக உங்களுக்கு எதிராளினால பழகக்கூடியவர்கள்னால இந்த வாரத்தில் நல்லது நடக்கும்.